திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை நின்று 2 நாட்களாகியும் மாநகரின் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரும் கழிவுநீரும் ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சரியான சாலை வசதி இல்லாததாலும் முடிக்கப்படாத பாதாள சாக்கடை திட்டப்பணிகளே மழை தேங்குவதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் வடராசங்கர் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதுமே பாதாள சாக்கடை மூலம் இணைக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் எந்த ஒரு திடக்கழிவும் சேரா வண்ணமுடைய பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பாதாள சாக்கடை நீரை பம்பிங் செய்யும் பம்பிங் ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது எனக்கு பின்புறத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டுள்ள பாளையங்கோட்டை மற்றும் சாந்தி நகரை இணைக்கும் மெயின் சாலை இந்த பம்பிங் ஸ்டேஷன் பணிகள் நிறைவுறாததாலும் சாலை பணிகள் சரியாக செப்பனிடப்படாததாலும் மழைநீர் தேங்கி திருநெல்வேலியில் மழை 2 நாட்களுக்கு முன்னரே நின்றுவிட்டது. இருப்பினும் இப்பகுதியில் சேரும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் ஆறாக பெருகி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு வலதுபுறமாக பார்த்தீர்கள் என்றால் 25-30 அடி ஆழத்திற்கு மிகப்பெரிய சம்ப் அமைக்கப்பட்டு திருநெல்வேலி மாநகராட்சியின் பாதாள சாக்கடை கழிவு நீரை ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஆள் துளையில் அமைக்கப்பட்டுள்ள மோட்டார்கள் மூலம் பம்ப் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பணிகள் முழுவதும் நிறைவு பெறாவிட்டாலும் நாளை இந்த பணிகள் நிறைவு பெறும்போது இந்த மோட்டாரினை மழை காலங்களில் இயக்குவது எப்படி, அது தவிர மின்சார வசதி மின்சாரம் தடைபடும் நேரங்களில் இந்த மோட்டாரை இயக்குவது எப்படி, அதுபோன்ற நேரத்தில் அதில் சேரும் கழிவுநீர் இதுபோல சாலைகளில் தேங்கினால் என்ன ஆவது, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முற்றிலுமாக இல்லாமல் போய்விடுமே என்ற கேள்வி திருநெல்வேலி மாநகராட்சி மக்கள் முழுவதாலும் எழுப்பப்படுகிறது. பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் இருந்து சாந்தி நகரை இணைக்கும் இந்த முக்கிய சாலை ஆயிரக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெய்த மழையினால் பணிகள் எதுவும் முழுமை பெறாத காரணத்தினால் மொத்தமாக யாரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தற்போது சென்றிருப்பதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2 நாள் வலிவி கீழே வந்துட்டேன். நடக்கவே முடியல. இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல. இப்படி எதுக்கு குழி தோண்டினாங்க? வேலைக்கு வர முடியல. தண்ணி மேடு பள்ளம் எதுன்னு தெரியல. ரோடை தோண்டி போட்டுருக்காங்க. ஒன்றும் சரி கட்டலை. கீழே விழுந்து எந்திக்கும். டெய்லி வாரம் கூலி வேலை தான் பார்க்கும். சார், நான் காமராஜர் நகரில் 15 வருஷமாக இருக்கேங்க சார். 8 வருஷமாக இதை எடுத்து போட்டு அதை மெயின்டைன் பண்ணவே இல்லைங்க சார். பண்ணாமல் இருந்தால் நாங்கள் ஸ்கூல் போகிறவங்க பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஸ்கூல் போக முடியும்? இப்படி மழை பெஞ்சு குழியாக இருந்தால் பிள்ளைகளை வச்சு ஸ்கூல்லலாம் கொண்டு போய் விட முடியாது. வயசானவங்க இதில் போக முடியாதுங்க சார். இதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுங்க சார். நானே 2 தடவை ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேங்க சார். இதில் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க சார். மழைக்கு முன்னாடியே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், பண்ணவே இல்லை.